அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இன்றைக்கு ஒரு லெந்து நாளின் ஆரம்பத்தில் வந்திருக்கிறோம். அநேக லெந்து நாட்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் லெந்து நாட்களை நாம் ஆசரிக்கிறோம். இன்றைக்கு இந்த சாம்பல் புதன்கிழமை அன்று ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நமக்காக அவர் கிறிஸ்து பலியிடப்பட்டதினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். புளித்த மாவாகிய, அதில் பாருங்கள் அடுத்த வசனத்தில், துர்க்குணம் பொல்லாப்பு அப்படின்ற புளித்த மாவோடு நம்ம வாழக்கூடாதான். துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை ஆசரிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அநேக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த லெந்து நாட்களில் நிறைய காரியங்களில் உபவாசம் இருப்பாங்க. 40 நாட்கள். அந்த 40 நாட்கள் நிறைய பேர் அசைவம் சாப்பிட மாட்டாங்க, சைவ சாப்பாடு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூ வைக்க மாட்டாங்க அந்த 40 நாளும். நிறைய பேர் இந்த சிகரெட்டு குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் அதை அந்த 40 நாள் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு வேணும். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீங்கள் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இப்போ நம்ம அவருக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நமக்காக எல்லா காரியங்களையும், பாடுகளையெல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்குதா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறேனா? இன்றைக்கி நிறைய சாத்தானுடைய பொல்லாத கிரியைகளுக்கு உடன்பட்டு நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாகி போகிறதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நிறைய வாலிபர்கள், நிறைய திருமணமான பெண்கள், ஆண்கள் கூட இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோனில் அடிக்ஷன் ஆகி நிறைய காரியங்களில் சிக்குண்டு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை அடையணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வேதத்தின்படி பார்க்கும்போது கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கிற கசப்புகளாக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கிற பொல்லாத சிந்தைகளாக இருந்தாலும் அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அதை கர்த்தர் அருவருக்கிறார். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதபடி இன்றைக்கு இந்த சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு, இந்த லெந்து நாட்களின் ஆரம்ப நாளில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஆண்டவர் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதில் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமும் தூய்மையுமாய் வாழ நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்கள் பிரயாசத்திற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த லெந்து நாடின் துவக்கத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தமாய் மாறும்படி நீர் விரும்புகிறீர், நீர் அழைக்கிறீர். பரிசுத்தத்திற்கென்று எங்களை அழைக்கிறீரப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்ததின் நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேறட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உம்முக்குள் பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாளில் நீங்கள் உங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்காக மரித்தார். அந்த இதை நோக்கி பார்த்து, அதை எண்ணி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.